equivalent fractions. So questions எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, use multiplication to write two equivalent fractions or else write two equivalent fractions using division கேட்கலாம். So or else இந்த மாதிரி வந்து denominator மட்டும் நம்பர் கொடுத்துட்டு numerator என்னன்னு கேட்கலாம், or else numerator கொடுத்துட்டு denominator என்ன நம்பர், இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, to get equivalent fractions the numerator and denominator can be multiplied by the same number. அது மாதிரி டிவிஷனில் பார்த்தீங்கன்னா, to get equivalent fractions the numerator and denominator can be divided by the same number. ஸோ ரைட் எனி டூ அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இதை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம், ஆர் எல்ஸ் டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினை எடுத்துட்டிங்கன்னா, ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் அதெல்லாம் சொல்லும்போது நியூமரேட்டரை வந்து நீங்கள் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ சேம் நம்பரை தான் வந்து டினோமினேட்டருக்கு யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே 3 யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து 3ஆல் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் சைன் தான் யூஸ் பண்ணணும். இங்கே டிவிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் டிவிஷன் தான் யூஸ் பண்ணணும். என்ன நம்பர் யூஸ் பண்ணிங்களோ சேம் நம்பரால் தான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க 1/4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த நம்பர் நியூமரேட்டரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது மல்டிப்ளிகேஷன். நான் கீழேயும் அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணேன். இங்கே வந்து நான் டேபிள்ஸ் வந்து என்ன பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம 2 தான் எடுக்கணும். ஸோ ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே 2 டைம்ஸ் டேபிள் தான் எடுத்திருக்கோம். ஸோ 1 × 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, அதை நியூமரேட்டரில் ஃபில் பண்ணும். 4 × 2 பார்த்தீங்கன்னா which is 8, இதை வந்து டினாமினேட்டரில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ நியூமரேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், டினாமினேட்டரும் பார்த்தீங்கன்னா 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 3 எடுத்திங்கன்னா இங்கேயும் 3 தான், இங்கே 5 எடுத்திங்கன்னா இங்கேயும் 5 தான் எடுக்கணும். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த கிடைச்ச இதே ஃப்ராக்ஷன் தான் நான் இங்கே எழுதிக்கேன் 2/8. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பை பண்ண போகிறேன். ஸோ இங்கேயும் வந்து டிவிஷன் சைன் தான் யூஸ் பண்ணுறேன், இங்கேயும் வந்து டிவிஷன் சைன் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் டேபிள். ஸோ இங்கே வந்து 2 டிவைட் பை 2. ஸோ 2 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1. 8 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மறுபடியும் என்ன ஃப்ராக்ஷன் கிடைச்சிருக்கு 1/4, இங்கேயும் வந்து 1/4. ஸோ இங்கேயும் பாருங்கள் டிவைட் பை 2, இங்கேயும் டிவைட் பை 2. ஸோ நியூமரேட்டரில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அதே சைன் தான் கீழே டினாமினேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேம் நம்பர் எந்த டேபிள் யூஸ் பண்ணிங்களோ அதே டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். டிவிஷனுக்கு அதே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 3 யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் 3 தான், இங்கே 4 யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் 4 தான். அதுதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி எப்பயுமே ஒரு ஃப்ராக்ஷன் இந்த ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எப்பயுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே 1 இருக்கும்போது 2 ஆயிருக்கு, 4 இருக்கும்போது 8 ஆயிருக்கு. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் எப்பயுமே வந்து ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது, ஆனால் நான் டிவைட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ இங்கே 2 டிவைட் பை 2 பண்ணும்போது கொடுத்துருக்க நம்பர் இங்கே எடுத்துருக்க நம்பர் 2 கம்மியான நம்பர் தான் கிடச்சிருக்கு. 8 பார்த்தீங்கன்னா டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ டிவைட் பை பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜாஸ்தியாக கிடைக்கும். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கும். பிகாஸ் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மிஸ் பண்ணி கேட்டுக்கும் போது அதை வச்சு தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி டிவிஷனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸ் வெரிஃபை எப்படி பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 × 2 பண்ணிங்கன்னா இது கிடைச்சோம். நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் ஆன்சர் போட்டுடுவீங்க. ஸோ ஃபைனலாக திருப்பி நான் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த 1 × 2 பண்ணுங்கள் இது கிடைக்கும், 4 × 2 பண்ணுங்கள் 8 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் ஆர் டிவிஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃபைண்டிங் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ 1/6 இங்கே கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் வந்து 1, டினாமினேட்டர் வந்து 6. இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பார்ட் வந்து 13 மட்டும் கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் வந்து we need to find out. நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஃப்ராக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்பர் 6 இருக்குது, பட் இங்கே என்ன இருக்குது 30 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம் மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிவிஷன் யூஸ் பண்ணும்போது கம்மியாக தான் கிடச்சிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 வந்து நீங்கள் என்ன பண்ணால் 30 கிடைக்கும். ஸோ நான் பேசிக்காக சொல்லிட்டேன் இங்கே என்ன சைன் வரும் நம்ம சொல்லிட்டேன். இதோ மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 6 இருக்குது, 30 இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக மல்டிப்ளை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 6 வந்து என்ன பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி எந்த நம்பர் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும். அதை மாதிரி நீங்கள் யோசிக்கணும். 6 பண்ணிங்கன்னா 5 5s are 20, 6 5s are 30, 6 × 5 தான் 30. ஸோ அப்போ இங்கே என்ன கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க 5ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் இங்கே 30 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் நம்பரால் தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும் சேம் நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும்.
ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சைன் தான் யூஸ் பண்ணணும். என்ன நம்பர் இருக்குது? 5 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 into 5 5 சிம்பிள். ஸோ இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/6 பார்த்தீங்கன்னா 5/30. ஸோ இங்கே மிஸ்ஸிங் தான் கேட்டிருக்காங்க, டினாமினேட்டர் கொடுத்துட்டாங்க, நியூமரேட்டர் கேட்டிருந்தாங்க. பட் கான்செப்ட் இதுதான். 6 எத்தனை டைம்ஸ் பண்ணிங்கன்னா 30 கிடைக்கும்? 5 டைம்ஸ். அதே நம்பரால் தான் நீங்கள் நியூமரேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் கான்செப்ட் பாருங்கள், 5 இருக்குது, இங்கே 20 இருக்குது. 5 கம்பேர் பண்ணும்போது 20 வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க? மல்டிப்ளை தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் சைன் தான் யூஸ் பண்ண போகிறோம், இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் சைன் தான் பண்ண போகிறோம். பட் இங்கே எதை கூட மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க? 5 எத்தனை டைம்ஸ் பண்ணால் உங்களுக்கு 20 கிடைக்கும்? 4 டைம்ஸ் பண்ணால் 20 கிடைக்கும். ஸோ இதை 4 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் நீங்கள் 4 தான் யூஸ் பண்ணணும். 8 into 4 is 32. சிம்பிள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக டிவிஷனாக நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த சைடு இருக்க ஃப்ராக்ஷன் இதை கூட ஜாஸ்தியாக கண்டிப்பாக இந்த சைடு வந்து டினாமினேட்டர் கூட கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், நியூமரேட்டர் கூட கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ ஜாஸ்தியாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6ன்றது வந்து நியூமரேட்டர், 8ன்றது வந்து டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது இங்கே 8 இருக்குது, பட் இங்கே 4 இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்? கண்டிப்பாக டிவிஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலேயும் கீழே என்ன யூஸ் பண்ணணும்? சைன் வந்து டிவிஷன் தான். பட் எந்த டேபிளாக டிவைட் பண்ணியிருக்காங்க? ஸோ அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு நான் சொல்லியிருந்தேன், இங்கே இருக்க நம்பர் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே டேபிளால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ ஈஸியாக பண்ணுறதுக்கு 4 நீங்கள் எத்தனை டைம்ஸ் பண்ணியிருந்தால் 8 கிடச்சிருக்கோம்? 2 டைம்ஸ் பண்ணியிருந்தால் 8 கிடைக்கும். கண்டிப்பாக இங்கே 2 தான் இருக்கும். ஸோ இந்த நம்பர் என்ன பண்ணும்? 2ஆல் டிவைட் பண்ணும். இதை நான் கிராஸ் வெரிஃபையும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 8ன்றது டிவிடெண்ட், 2ன்றது டிவைசர். டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 6 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? 3 into 2 பண்ணுங்கள் 6 கிடைக்கும், 4 into 2 பண்ணுங்கள் 8. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த டேபிள் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான் நான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன். இங்கே 4 2 டைம்ஸ் பண்ணால் 8 கிடைக்கும், 3 2 டைம்ஸ் பண்ணால் 6 கிடைக்கும். ஸோ நம்ம டிவிஷனுக்கு யூஸ் பண்ணது வந்து 2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோஷன்ட் இதை 4 எழுதியிருக்கோம், இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர் தான் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதை கூட இது கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் டிவிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் டிவிஷன் தான் யூஸ் பண்ணணும், இங்கேயும் டினாமினேட்டருக்கு டிவிஷன் தான் யூஸ் பண்ணணும். பட் எந்த டேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு? சிம்பிளான ட்ரிக் நம்ம சொல்லியிருந்தோம். 2 எத்தனை டைம்ஸ் பண்ணால் உங்களுக்கு 4 கிடைக்கும்? 2 டைம்ஸ். கண்டிப்பாக இங்கே 2 டேபிளால் தான் பண்ணியிருக்காங்க, இங்கே 2 டேபிளால் தான் பண்ணியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 4 டிவைட் பை 2 பண்ணுங்கள். ஸோ 2 டேபிள் தானே அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணியாச்சு. 4ன்றது டிவிடெண்ட், 2ன்றது வந்து இந்த 2ன்றது வந்து டிவைசர். பண்ணிங்கன்னா இங்கே கோஷன்ட் என்ன கிடைச்சிருக்கு? 2. அதான் இங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 6ன்றது டிவிடெண்ட், 2ன்றது வந்து டிவைசர். உங்களோட கோஷன்ட் என்னது? 3. அதான் இங்கே வந்து ஆன்சர். ஸோ இது 4/6 அதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2/3. பட் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? டிவிஷன். பிகாஸ் 4 2 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்தது. ஸோ டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இது நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர் நம்பர்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 1 கூட 5 ஜாஸ்தி, விச் மீன்ஸ் கண்டிப்பாக வந்து டிவிஷன் யூஸ் பண்ணல, மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை தான் பண்ணும். ஸோ எதால் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 into என்ன பண்ணால் ஈக்குவல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த சைடு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணால் வந்து 5 கிடைக்கும்? 1 வந்து 5 டைம்ஸ் பண்ணால் தான். ஸோ கண்டிப்பாக இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? 5 தான் யூஸ் பண்ணும். ஸோ சேம் நம்பர் தான் இங்கேயும் டினாமினேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இன்ட்டு 5 போடுறேன். 2 into 5 என்னது பார்த்தீங்கன்னா 10. ஸோ டினாமினேட்டர் மிஸ்ஸிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 1 இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் தான் தெரிஞ்சிருச்சு. பட் இங்கே என்ன நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு? ஈக்குவல்ஸ். இங்கிட்ட வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? 5 கொடுத்துருந்தாங்க, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் 1 என்ன பண்ணால் 5 கிடைக்கும்? 5 டைம்ஸ் பண்ணால் தான். ஸோ 1 into 5 5. அதே மாதிரி 2 into 5 10. ஸோ ஆன்சர் வந்து 10. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 48 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இங்கே வந்து கிரேட்டர் நம்பர் இருக்குது, பட் இங்கே வந்து கம்மி நம்பர் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் டிவிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டேபிளால் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 8 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 48? 6 டைம்ஸ். ஸோ 8 into 6 தான் 48. ஸோ கண்டிப்பாக 6 டேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டைம் டிவிஷன் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து 6th டேபிளால் தான் டிவைட் பண்ணுவோம் அப்படின்றத 6ஆக டிவைட் பண்ண 6 வந்து 6 into 8 is 48. ஸோ அந்த 8 ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ சேம் இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எந்த டேபிளால் டிவைட் பண்ண போகிறீங்க? 6th டேபிளால் தான் டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ 24 டிவைட் பை 6 டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆன்சர் வந்து 4 கிடைக்கும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து 4. ஸோ எப்பவுமே இந்த டிவிஷன் பண்ணிவிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 4 into 6 is 24, 6 into 8 is 48. ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி மிஸ்ஸிங் நியூமரேட்டர் ஆர் எல்ஸ் டினாமினேட்டர் நம்பர் ஏதாவது மிஸ்ஸிங் கொடுக்கும்போது ஈஸியான மெத்தட் இதுதான். இதை மல்டிப்ளிகேஷன் ஆர் எல்ஸ் டிவிஷன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கான ட்ரிக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா
இதை மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் சொன்னோம். பட் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அதான் வந்து ப்ரொசீஜர். ஃப்ராக்ஷன்ஸ் ரிலேட்டடாக queries இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷனோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.